எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாமுக்கான ஜென்ரல் இங்கிலீஷில் பார்ட் 2 வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பார்ட் 1லேயே வந்து பார்த்தோன்னா நம்ம சினானிம்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் தான் வந்து பார்த்துருந்தோம். இதுலேயுமே சினானிம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சினானிம்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு சொல்லுடைய பொருள். ஓகேங்களா? அந்த சொல்லுடைய பொருள் வந்து கீழே கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் எது நம்மளுக்கு கரெக்டாக பொருந்துதோ அதான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? கிட்டத்தட்ட பொருந்துறது தான் வரும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, டெலிகண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா விடாமுயற்சின்னு அர்த்தம். ஓகேங்களா? நான் தமிழில் பக்கத்தில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கொஸ்டின் வந்து இங்கிலீஷில் தான் ஷோ ஆகும், ஆப்ஷனும் இங்கிலீஷில் தான் இருக்கும். நான் கொடுக்குற வீடியோஸ் மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இருக்காது. ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா நிறையா வேர்ட்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓரளவு ஐடியா தான். ஓகேங்களா? முடிஞ்ச அளவு இந்த சினானிம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறையா வேர்ட்ஸ் வந்து மக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு டெலிகன்னா விடாமுயற்சி அப்படின்னு அர்த்தம், அது நம்மளுக்கு தெரியும். அடுத்து இண்டஸ்ட்ரியஸ் அப்படின்னா உழைப்பாளி அப்படின்னு அர்த்தம். இன்டிஃப்ரெண்ட்னா அலட்சியம். விடாமுயற்சிக்கும் அலட்சியக்கும் இன்டிஃப்ரெண்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது, அதனால் அது கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ்னால் புத்திசாலி. புத்திசாலிக்கும் விடாமுயற்சிக்கும் சம்மந்தம் கிடையாது. அடுத்து எனர்ஜெட்டிக் அப்படின்னா ஆற்றல் மிக்க அப்படின்னு அர்த்தம். அது கிட்டத்தட்ட பொருந்துற மாதிரி இருக்குது. பட் ஆனால் இண்டஸ்ட்ரியஸ் அப்படின்னா உழைப்பாளி. விடாமுயற்சி உழைப்பாளி அப்படிங்கிறது கரெக்டாக இதுக்கான மீனிங் வந்து வருது. இதுக்கான ஆன்சர் இது தான். ஓகேங்களா? அடுத்து கண்டப்ளேஷன் அப்படின்றது. ஓகேங்களா? கண்டம்ப்ளேஷன் அப்படின்றது ஆழ்ந்த சிந்தனை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? கொஞ்சம் ப்ரொனவுன்சியேஷன் தப்பாக பண்ணியிருந்தால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஓகேங்களா? கன்சிடரேஷன் அப்படின்னா கருத்தியல். கன்சிடரேஷனாக கருத்தியல். ஆழ்ந்த சிந்தனைக்கும் கருத்தில் அப்படின்றதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒரு கருத்து, நம்மளோட கருத்தை வந்து வைக்கிறோம், ஒரு கன்சிடரேஷன் அப்படின்றது தப்பு. ஓகேங்களா? அடுத்து மெடிடேஷன் அப்படின்றது தியானம்னு சொல்கிறாங்க. ஆழ்ந்த சிந்தனைக்கும் தியானமுக்கும் சம்மந்தம் இருக்குது. மேபி அது இருக்கலாம். அடுத்து போகலாம். டெலிபரேஷன் அப்படின்றது விவாதத்துக்கும் ஆழ்ந்த சிந்தனைக்கும் சம்மந்தம் இல்லை. ஸ்பெக்சுலேஷன் அப்படின்னா ஊகம், நம்மளுடைய ஒரு ஊகம்னு சொல்லலாம், யூகம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் கிடையாது. இதுக்கான கரெக்டான ஆன்சர் எது பொருந்தது? மெடிடேஷன். கண்டம்ப்ளேஷன் அப்படின்றது மெடிடேஷன் அப்படிங்கிறது இதோடைய சரியான சினானிம். அடுத்து அடலேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா போற்றுதல் மற்றும் பாராட்டுதல். குறிப்பாக இது தேவையானதை விட அதிகமாக இருக்கும். ஒரு தேவையானதை விட அதிகமாக வந்து ஒரு விஷயத்துக்காண்டி பாராட்டுவாங்க, போற்றுவாங்க. இது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுக்கான சரியான மீனிங் என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு டியூரேஷன் அப்படின்னா கால அளவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, அடித்து விட்டுலாம். அடுத்து ஆர்கியூமெண்ட்னா விவாதத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, தேவையில்லை. அடுத்து 4வது ஆப்ஷன் பாருங்களேன், இன்ஸ்டிடியூஷன்னா நிறுவனம்னு அர்த்தம், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அடுத்து ஃப்ளாட்ரி அப்படின்னா நேர்மறையற்ற பாராட்டு அப்படின்னு அர்த்தம். நேர்மறையான பாராட்டு இல்லை, நேர்மறையற்ற பாராட்டு அப்படின்னா ஃப்ளாட்டரி அப்படின்னு அர்த்தம். இங்கே அடலேஷன் அப்படின்னா தேவையானது இல்லாமல் அதிகமாக பாராட்டுவாங்க சம்மந்தமே இல்லாமல், அதுதான் அடலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவும் கரெக்டாக பொருந்தது. ஓகேங்களா? அடலேஷனுடைய சரியான சினானிம் என்ன? ஃப்ளாட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து க்யூவர் அப்படின்னா டு ஷேக் ஸ்லைட்லி, அதாவது ஒரு விஷயத்த மெதுவாக ஆட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. மெதுவாக ஆட்டுறதுன்னு சொல்லுவாங்களா, ஷேக்னா ஆட்டுறதுன்னு அர்த்தம். குய்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து குவாரல் அப்படின்னா சண்டைன்னு அர்த்தம். சண்டைக்கும் ஷேக் பண்ணுறதுக்கும் சம்மந்தம் இல்லை. குயிக்கன் அப்படின்னா வேகப்படுத்துறது, அதுக்கும் சம்மந்தம் இல்லை. வேவர் அப்படின்னா அலைச்சலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இங்கே பாருங்களேன், ட்ராம்பிள் அப்படின்னா டு ஷேக் இன் எ வே தட் யூ கேன் நாட் கண்ட்ரோல். ஒரு விஷயத்தை ஷேக் பண்ணுறப்ப அதை வந்து நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்றது தான் ட்ராம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் பொருந்தது இல்லையா? அதாவது குவர் அப்படிங்கிறது உடைய சரியான சினானிம் எது அப்படின்னா ட்ராம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பியூட்டிஃபுல், நமக்கு தெரியும், அழகான. ஹேண்ட்ஸம், பியூட்டிஃபுல், இதோடைய சரியான சினானிம்னு நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அடுத்தடுத்த ஆப்ஷனுக்கான மீனிங் என்னென்னு பார்க்கலாம். அல்யூரிங் அப்படின்னா மயக்கம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து அப்பீலிங் அப்படின்னா முறையிடுதல், அப்பீல் பண்ணுறது, முறையிடுறது. அடுத்து அட்ராக்டிவாக இருக்கிறது, கவர்ச்சிகரமானது. ஓகேங்களா? அடுத்து மொமெண்டஸ் அப்படின்னா என்னென்னா மகத்தானது அப்படின்னு அர்த்தம். மகத்தானது. இம்பார்ட்டண்ட் அப்படின்னாலுமே இம்பார்ட்டன்னா முக்கியமானது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? டெம்ப்ரரின்னா தற்காலிகத்துக்கும் மகத்தானதுக்கும் சம்மந்தம் இருக்கானா இல்லை. ஃப்ளாட்டரிங் அப்படின்னா விரைவான
ஃப்ளீட்டிங் அப்படின்னா விரைவான அப்படின்னு அர்த்தம், இதுவும் கிடையாது. மோனமெண்டல் அப்படின்னா நினைவு சின்னம் அப்படின்றது சொல்லுவாங்க, இதுவும் இதுக்கான சரியான பொருந்தலை. கிட்டத்தட்ட பொருந்துறது என்ன அப்படின்னா மொமெண்டஸ், இதோடைய சரியான மீனிங் என்னென்னா இம்பார்ட்டண்ட், முக்கியத்துவம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. இன்ஃபேச்சுவேஷன் அப்படின்னா மோகம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. இன்ஃபேச்சுவேஷன் அப்படின்னா மோகம், ஒரு மேலே ஏதோ ஒரு இதில் மோகம் கொள்வது அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஃபஸ்ட்டு எமோஷனை உணர்ச்சின்னு கொடுத்துருக்காங்க, இது நம்மளுக்கு ஆன்சர் வராது. இமேஜினேஷனை கற்பனை, கற்பனைக்கும் மோகமுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னா இல்லை. கம்பேஷன் அப்படின்னா இரக்கம் கொள்றதுக்கும் சம்மந்தம் இல்லை. இதுக்கான சரியான ஆன்சர் இன்ஃபேச்சுவேஷன், இதோடைய சரியான மீனிங் வந்து பேஷன் அப்படின்னு தான் வரும். பேஷன்னா அன்பு, வெறுப்பு, கோபம், உற்சாகம் போன்றவற்றில் மிகவும் வலுவான உணர்வு கொள்வது தான் பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தில் மிகவும் வலுவான உணர்வு கொள்வது, வலுவான ஒரு விஷயத்தில் மோகம் கொள்வது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா. இன்ஃபேச்சுவேஷன் அப்படின்னா இதுக்கான சரியான மீனிங் என்ன அப்படின்னா பேஷன். இன்ஃபேச்சுவேஷன் சரியான சினானிம் என்ன, பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கன்சைனினா சரக்கு யாருக்கு வழங்கப்படுகிறதோ, அந்த சரக்கு யாருக்கு கொடுக்குறோமோ அந்த வழங்கப்படுகிறக்கூடிய அந்த நபர் தான் வந்து பார்த்தோம்னா கன்சைனி. சரக்கு யாருக்கு வழங்கப்படுகிறதோ, ஓகேவா, அந்த சரக்கு யார் வாங்குறாங்களோ அவங்க தான் கன்சைனி அப்படின்னு அர்த்தங்க. டெலிகன்னா பிரதிநிதி. ஓகேவா. பிரதிநிதிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா, இல்லை. ரெப்ரசன்டேட்டிவ்னாலே பிரதிநிதி தான் சொல்லுவாங்க. இது ரெண்டுமே நம்மளுக்கு ஆன்சர் வராதுன்னு முடிவு பண்ணிக்கலாம். மெசேஞ்சர்னால் தூது விடுறவங்க, தூதுவர் அப்படின்னு அர்த்தம், இதுவும் வராது. அப்போ மிச்சம் இருக்கிறது தான் ஆன்சராக இருக்கும். நாமினினா பரிந்துரைக்கப்பட்ட நபர் அப்படின்னு அர்த்தம். இதுதான் இதுக்கிட்ட கிட்டத்தட்ட ஆன்சர் பொருந்து வருது. ஓகேங்களா. அடுத்து ட்ராம்ப். ஓகேங்களா. ட்ராம்ப் இதோடைய சினானிம் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ட்ராம்ப்னா என்னென்னா வீடு அல்லது வேலை இல்லாத நபர், இடம் விட்டு இடம் பயணிப்பவர், பொதுவாக தெருவில் உள்ளவர்களிடம் உணவு அல்லது பணம் கேட்பவர். வீடு இல்லாமல் இடம் விட்ட இடம் போயிட்டு இருக்கக்கூடியதான் ட்ராம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தெருவில் உள்ளவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா உணவு பணம்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க தான் ட்ராம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இதில் ஆப்ஷன் 2 பாருங்கள். சீட்னா ஏமாற்றுறவங்க. இவங்க ஏமாத்துறவங்களா அப்படின்னா இல்லை, அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ட்ராவலர்னால் பயணியும் இதையும் கம்பேர் பண்ணுறாங்க. பயணி இப்படியே பண்ணிகிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி கிடையாது. அப்போ அடுத்து பில்கிரிம் அப்படின்னா யாத்ரீகரும் இவங்களும் சம்மந்தம் கிடையாது. இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா வேண்டரர் அப்படின்னு அர்த்தம். அதாவது எ பர்சன் ஹூ கீப்ஸ் ட்ராவலிங் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் வித் நோ பெர்மனன்ட் ஹோம். ஒருத்தர்கிட்ட சொந்தமான பெர்மனண்ட்டான ஒரு ஹோம் இல்லாமல் ஒரு இடம் விட்டு இடம் போகக்கூடியவங்க தான் வேண்டரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ராம்போட சரியான சினானிம் என்ன அப்படின்னா வேண்டரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இர்ரிவரன்ஸ் அப்படின்னா மரியாதையின்மை அப்படின்னு அர்த்தம், மரியாதை இல்லாமல் இருக்கிறது. டிஸ்ரெஸ்பெக்ட்னா அவமரியாதை, இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். இதுக்கான ஆன்சர் இர்ரிவரன்ஸுடைய சரியான சினானிம் என்ன, டிஸ்ரெஸ்பெக்ட் அப்படின்னு வரும். அடுத்த இதோடைய மீனிங்லாம் சும்மா பார்த்துக்கலாம். க்ரூட்லி அப்படின்னா கொடுமை அப்படின்னு அர்த்தம். அடுத்து அன்கைண்ட்னஸ் அப்படின்னா இரக்கமின்மையாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இன்வாலிடிட்டி அப்படின்னா சொல்லாத தன்மை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. 10 கொஸ்டின் தான், இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் எடுத்து வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன், அதையும் பார்த்துக்கலாம். அடுத்து அமிக்கபிள் அப்படின்னா இணக்கமாக இருக்கிறது. ஓகேங்களா. இதோட சரியான மீனிங் என்னென்னு பார்க்கலாமா. பாய்சனஸ்னு கொடுத்துருக்காங்க, விஷத்துக்கு சம்மந்தம் இருக்கா, இல்லை. அடுத்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக திருப்திகரமாக இருக்கிறது, இணக்கத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஹார்டனிங் அப்படின்னா மனதை கவரும் அப்படின்னு அர்த்தம், இதுவும் சம்மந்தம் இல்லை. ஃப்ரெண்ட்லினா நட்பு. ஓகேங்களா. இணக்கமாக இருக்கிறது, நட்பாக இருக்கிறது. ஆம்பிகபிள் அப்படின்னா ஃப்ரெண்ட்லி அப்படின்றான், இதோட சரியான சினானிம். ஓகேங்களா. ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இங்கிலீஷ் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் போட முடியும். ஆனால் ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு 10 கொஸ்டினாக போட்டுக்கிட்டு இருக்கேன், அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. 60 நாள் தான் இருக்குது, கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நானுமே யோசித்தேன், சரி ஓகே நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, ஸ்கூல் புக்கில் ஒரு லெசன் நிறைய லெசன்ஸ் இருக்குது, அதை கவர் பண்ணாலே, அதாவது நம்மளோட எஸ்சிஆர்டி ஸ்கூல் புக்கை படித்தாலே போதுமானது தான். என்சிஆர்டிலையும் இதுலேயும் என்ன இருக்குது, ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது, ஒரே கண்டென்ட் தான், அதை படித்தாலே போதும் தான் நம்ம தமிழ் மீடியத்துக்கு பொறுத்த வரைக்கும். அதனால் அந்த புக்கில் இருக்கக்கூடிய ஒரு லெசனாவோ இல்லை 5 லெசனாவோ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ கொடுக்க பார்க்குறேன். ஜென்ரல் அவேர்னஸை வந்து பார்த்தோம்னா
ஒரு 20 நாளில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இங்கிலீஷும் சைட் பை சைடு படிக்கலாம் போடலாம். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியுதோ அது பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏற்றாப்புல அப்லோட் பண்ணிக்கிறேன். இதுக்கெலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒன்று தான். நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு மேற்கொண்டு வீடியோஸ் போட ரொம்பவே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.